யோசிக்கவும், பேசவும், எழுதவும், மற்றவர்களை நேசிக்கவும் உருவாக்குகின்ற ஆசிரியர் பெருந்தகைகளுக்கு என்னுடைய ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். ஆசிரியர் என்பது நமது மணிகண்டன் சார் சொல்வது போல ஆசு பிளஸ் இரியர். ஆசு என்றால் குற்றம், இரியர் என்றால் குற்றம் நீக்கியவர்கள் தான் ஆசிரியர்கள். நாம் ஆசிரியர் என்று சொல்லும் போதெல்லாம் அந்த ஆசு என்றால் நாம் என்னவென்று கற்றுக்கொள்ள வேண்டும். பழைய பழமொழி ஒன்று, வக்கற்றவர் வாத்தியார் என்று தவறாக பேசிவிட்டார்கள். நல்ல வாக்குகளை பெற்றவர்கள், நல்ல எண்ணங்களை பெற்றவர்கள் தான் வாத்தியார். வாக்குகளை பெற்றவர் வாத்தியார் என்பது மருவி வக்கற்றவர் வாத்தியார் என்ற செயல் வந்தது. எனவே நாம் நல்ல வாக்குகளை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நாளில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆசிரிய பணி அறப்பணி. அதற்கு ஒன்றை வெகுளி, இன்னாச்சொல், இழுக்கா என்பது அறம். அழுக்கா, அழுக்காறு பொறாமைப்படாமல், அவா பேராசைப்படாமல், வெகுளி கோவப்படாமல், இன்னா சொல் கடும் சொல் சொல்லாமல் செய்யக்கூடிய எந்த செயலுமே அறம் சார்ந்த ஒன்றாக இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு ஆசிரிய பணி அறப்பணி என்றால் இவைகளை எல்லாம் அறுத்து செய்யக்கூடிய பணியாக நாம் மனதில் எண்ண வேண்டும். 4/7/1967 நேஷனல் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ல கோத்தாரி கமிஷன் உருவாக்கப்பட்டது. கல்வி கொள்கை அதன் முதல் வரி, டெஸ்டினேஷன் ஆஃப் நேஷன் இஸ் டிட்டர்மின்ட் இன் த கிளாஸ். தேசத்துடைய இலக்கு வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுவதுதான் முதல் வரி. கோத்தாரி கமிஷன்ல பிஎட் உள்ள ஆசிரியர்களுக்கு தெரியும். அப்ப அந்த இலக்கு உடைய இடத்தில் நாம் இருக்கிறோம். வாத்தியாரை பார்க்க வேண்டால் வாழ்க்கையே போய்விடும் என்பதை நாம் உணர வேண்டும். ஒரு மெழுகுவர்த்தி நன்றாக எரியவில்லை என்றால் அது எவ்வாறு மற்ற மெழுகுவர்த்திகளை அல்லது மற்ற விளக்குகளை உயர்த்த முடியும்? முதலில் நாம் இந்த நாளில் நம்மை உண்மையானவர்களாக, வாசிப்பவர்களாக, மற்றவர்களை நேசிப்பவர்களாக நாம் உருவாக்க வேண்டும். 2 வகையாக பிரிக்க வேண்டும், கடமை என்று பெருமை. ஒன்று, கடமையை நீங்கள் சரியாக செய்தால், அவர் மணிகண்டன் சார் சொன்னது போல சுதா நாராயணமூர்த்தியும் இன்னும் நிறைய கருத்துக்கள் இருக்கிறது. நான் ரெஜிஸ்டர் பேசுகிறேன். இந்த மாதிரி நிகழ்வுகளை கடைசியிலே பேசுகிறார்களுக்கு கருத்துக்கள் குறைந்துவிடும் என்பது. சுப்ரீம் கோர்ட் இந்த ஒன்றுடன் குறைத்துக் கொள்கிறேன். சுப்ரீம் கோர்ட் மோகன், ஜட்ஜ் மோகன் என்பவர் உடுமலைப்பேட்டையிலே தன்னுடைய எலிமெண்டரி ஸ்கூல் ஆசிரியருக்கு 86வது ஆண்டு விழா பிறந்த நாளுக்காக வருகிறார். அவருக்கு வயது அதிகம். வந்த ஐயா, நான் மோகன் வந்திருக்கிறேன், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஐயாவா? அவர் கேட்கிறார். இல்லை ஐயா, உங்கள் மோகன். இதுதான் ஆசிரியர் பணி. அவர் கடமையை ஒழுங்காக செய்திருக்கின்றார். அதனால் அவர் பெருமை அடைந்திருக்கின்றார். எப்படி சுதா நாராயணமூர்த்தி அவர் அடைந்தார்களோ. எனவே இறுதியாக வாழ்க்கை கவிதை வாசிப்போம், வானமளவு யோசிப்போம், நல்ல ஆசிரியர்களாக இருப்போம், நல்ல மாணவ சமுதாயத்தை உருவாக்குவோம், நாட்டை நல்ல நிலைமைக்கு நோக்கி வழிநடத்துவோம். வாய்ப்பு